ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹேர் கேர் பார்க்கலாமா? வாங்க. இதுதான் நான் குளிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் வச்சு தலை குளிக்கிற ஆயில், ரோஸ்மெரி ஆயில். இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் கேரை பற்றிலாம் இத்தினோண்டு முடியை வச்சுட்டு வீடியோ போடக்கூடாதுன்னு நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணிடாதீங்க. முடி நிறையா தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரோடைய நல்ல மனதின் காரணமாக வெட்டி விடுங்க கொஞ்சம் சேமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். பொண்டாட்டி மேலே இருந்த பாசத்தில் மனுஷன் வெட்டி தள்ளிட்டார் முடிய. உனக்கு எதுக்குமா முடி, நீ சிக்கெடுக்கிறதுக்கு சிரமப்படுற, தலை சீவருக்கு சிரமப்படுற அப்படின்னு அழகாக வெட்டுறேன்னு சொல்லிட்டு அழகாக வெட்டிட்டார். சரி, ஒரு வேளை ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பாப்பாவுக்கு நல்லா அடர்த்தியான முடி தான், ஆனால் அதை நல்லா மெயின்டைன் பண்ண அவளுக்கு தெரியலை. அதனால் நான் வீட்டிலே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி பாப்பாவுக்கு ஹாஸ்டலில் கொடுத்துட்ருக்குறேன். இப்போ அந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதில் மீதம் இருக்கிறது தான் நான் தேய்ச்சிட்ருப்பேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த வட்டம் அவளுக்கு செய்யும்போதே நானும் எனக்கும் சேர்த்து 1 லிட்டர் ஆயில் ரெடி பண்ணி வச்சிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம முடியை சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டாரு. இவ்வளோ வெட்டினதுக்கு அழகாக ஒரு மொட்டையை அடிச்சிருந்தா பேசாட்டு 2 சொட்டு எண்ணெயை தலையில் வச்சு தேய்ச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் நம்ம வாட்டுக்க. அந்தளவுக்கு மன உளைச்சல் படுற அளவுக்கு என் புருஷன் முடியை வெட்டி விட்டுட்டாரு. மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு கோவம் அந்த முடி மேலே இருந்துச்சுன்னு தெரியலை.